வணக்கம் அனைவருக்கும். நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு நம்முடைய கர்ம வினைகள் நீங்கணும். அப்போ தான் அது நடக்கும். அப்போ நம்ம கர்ம வினைகள் முன்ஜென்ம பாவம் இதெல்லாம் நீங்கினா தான் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சால் நம்ம மைண்டு நல்லாயிருக்கும். நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் 1, காலையில் 2, பசு மாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது புல் இதை 1 கொடுக்கலாம் 2, பசிச்ச ஏழைகளுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு அன்னதானம் சாப்பாடு கொடுக்கலாம் 3, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். 4வது, தெரு நாய் இரவுல இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மிச்ச சாதத்தை கொண்டு போய் அது கொடுக்கலாம் 4. 5, மனம் உடைஞ்சி போய் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு ஆலோசனை நமக்கு தெரிஞ்ச ஆலோசனையை அவங்களுக்கு வழங்கலாம். அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரணும், இல்லை ஏதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்ம மைண்டு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது செக் பண்ணி பாருங்கள். மைண்டு எப்போ மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும்னா அதை கடவுளே அப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் மைண்டை செக் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணலாம். ப்ரேயரு, கடவுள்கிட்ட பேசுகிறது பேர் தான் ப்ரேயர். இது மாதிரி அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக் நம்ம மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். ஸ்மெல், நறுமணம் நல்லா இருக்கணும். கேட்குற பாட்டு நல்ல கடவுள் பக்தி பாடல்கள் கேட்கணும். நம்ம விரதம் இருக்கிறது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அதுக்கப்புறம் நம்ம நறுமணம், மூக்கு நல்ல வாசனையான சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அந்த இடத்துல இருக்கும்போது வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அல்லது தீபம் இதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் சந்தோஷம் வரும். விழுந்து வணங்கும் பொழுது உடம்பில் அது ஒரு ஆசனம், அப்போ சந்தோஷம் வரும். நல்ல விஷயங்கள், அற்புதங்களை கேட்கும்போதும், அற்புதங்களை பார்க்கும் பொழுதும், அற்புதங்களை பேசும்போதும், அற்புதங்களை பகிரும் பொழுதும் ஆனந்தம் வரும். இப்படி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். எத்தனையோ நம் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இது. நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது தான் வரும். பணம் மட்டும் இருந்துட்டால் சந்தோஷம் வந்துடாது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துடாது. பெரிய சாம்பியனாக இருக்கிறான் ஒரு ஃபீல்டுனால் சந்தோஷம் வந்துடாது. இதை கடைபிடிங்க, நிச்சயம் சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க.